எனக்கு என்ன, எங்க வீட்ல விட அந்த வீட்ல என்ன நல்லா தான் பாத்துக்கறாங்க. அப்படியா? முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கைய கொடுங்க. அவங்க பிரிவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல பிரிவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? அவங்க மீட் பண்ண போறாங்க, நீங்க தானே சொன்னீங்க. அங்க பொண்ணு பாருங்க வராங்க, உங்க பையனும் வராங்க. என்னமோ நடக்க போகுது. இவங்க மட்டும் பேசிட்டாங்க, அக்ரிமெண்ட் கேன்சல். கவுத்துட்டாங்களே. நீ தானே பேசுவாங்கன்னு சொன்ன. நான் சொல்றபடியே நடக்குது. பேசாம போயிட்டாங்களே. இப்ப இவங்க விவரமானவங்களா நம்ம விவரம் கட்டவங்களா ஒன்றும் புரியல. ஆமா தயா. தனா தனா என் பிரீஃப் கேஸ் எங்க? வரேன், இங்க இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். ஏன் சாப்பிட்டு போலாம் இருங்க. ஐயோ எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா? சாப்பிட்டு போலாங்க. ஐயோ எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் ஆபீஸ் கேண்டீன்ல அப்பா சாப்பிடுறேன். உங்களுக்காக தான் நானும் அம்மாவும் சேர்ந்து சமைச்சிருக்கோம்பா. ஆமாங்க, வெங்காய சாம்பாருங்க. போடி போய் சீக்கிரம் சரிப்பா. இந்த வயசுக்கு வெங்காய சாம்பார் ரொம்ப முக்கியமாச்சே. வாங்க வாங்க சாப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டே போலாம். ஓகே சார். ஆஹா அடடடா வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் இருக்க சூப்பர். சாப்பிடாமே சொல்றீங்க? ஸ்மெல் ஸ்மெல். அப்பா இத சாப்பிடுங்க, அதோட சூப்பர். சாப்பிட்டு பாத்தியா? ஸ்மெல். அடப்பாவி, நான் சொன்ன டயலாக் எனக்கே ரிப்பீட் பண்றான் பாரு. புரியல. ஆனா இந்த மல்லிகா பத்தின அந்த பெரிய குக் இருக்காங்க, அவங்க ரேஞ்சுக்கு நீ சமைக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன போட்டுக்கிறீங்க? முதல்ல இந்த வெங்காய சாம்பார் ஊத்து. ஸ்மெல் தூக்குதே. இந்த வெங்காயத்தை மட்டும் எனக்கு போடு, பசங்களுக்கு வெறும் சாம்பார் ஊத்து. சாப்பிடு சாப்பிடு. ஐயோ என்னாச்சு? காரமா இருக்கா? தண்ணி குடிங்க. என்னங்க? ஐயோ காரமா இருந்தா பரவாயில்ல, தண்ணியை குடிச்சுக்கலாம். இது வெறும் உப்பா இருக்கு. உப்பா? உப்புனா சாதாரண உப்பா? ஒரு மூட்டையே தவறி விழுந்த மாதிரி இருக்கு. இல்லையே மாப்ள, நான் அளவா தானே போட்டேன். அம்மா நீ வேற உப்பு போட்டியா? அது தெரியாம நான் வேற போட்டுட்டேன். யாரு போட சொன்னது? இப்படி தெரிஞ்சா நான் ஆபீஸ் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுருப்பேனே. நீங்களாவது ஆபீஸ் கேண்டீன்ல போய் சாப்பிட்டு தப்பிச்சுக்கிறீங்க, நாங்க எங்க போய் சாப்பிடுறது? வீட்டோட மாப்ள தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Too many cooks spoil the dish. நான் வேற ஏதாவது பண்ணி தரேங்க. வேணாம்ப்பா. உப்பு 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 உப்பு. என்னங்க பாதில எழுந்து வந்துட்டீங்க? சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சுல. நீங்க போய் அங்க உட்காருங்க. அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். போய் உட்காருங்க. என்ன? சாம்பாரில் உப்பு அதிகமானால் குறைப்பது எப்படி? 2 எலுமிச்சை சாறை பிழியவும். அடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரை போடவும். இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். இப்பொழுது சுவையான சாம்பார் ரெடி. அங்கிள், ஃப்ரெஷ்ஷா ரைஸ் போட்டு இப்போ சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஓகே. சாப்பிட்டு போடுறேன். எடுத்து வாவ், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். எப்படி இந்த சாம்பாரை எப்படி ஆக்கிட்ட பாரு. வாவ் வாவ் வாவ். நெக்க வச்சிட்டாளே. வாவ், நீ தான் சாம்பார் பண்ணியா? ஐயோ தேங்க்ஸ். எதுக்கு பாட்டி தாத்தா எனக்கு தேங்க்ஸ் சொல்றாரு? அவர் தேங்க்ஸ் சொன்னது உனக்கு இல்ல, நீ சாப்பிடு. அத்தை, அந்த தேங்க்ஸ் எனக்கு. சூப்பர். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் பால். ஹே மஹி, ஒரே ஒரு தடவை வாமா ப்ளீஸ். சித்து சீக்கிரம் வாடா. ஹாய் சித்து. Hey Mahi, I am really happy. I want to say you something. I am really happy with your people. They are just great, Mahi. I am feeling very good. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?
என் மாமா மௌன விரதத்தை விட்டுட்டாரு. Mwah. சிலையே நீ வா, சிறகாய் நீ வா, சின்ன நெஞ்சிலே நீ சிந்து பாடவா. வனமே நீதான், வரமே நீதான், வந்த வேளையில் நானாக இல்லடா. நீ எந்த நெஞ்சிலே பூத்தமை காதலி, உள்ளத்தில் கனவோ கோடியே. என்னோட நெஞ்சிலே கொஞ்சமா நெஞ்சமா, நீ என்னை கட்டிக்க இஷ்டம் போலவே. இங்கு ஆளில்லா இந்த வேளையில் நாம் பாடி வைப்போம் வா வா வா. சிலையே நீ வா, சிறகாய் நீ வா, சின்ன நெஞ்சிலே நீ சிந்து பாடவா. சித்து, என்னடா பண்ற? என்ன பண்ற? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கணும்டா, ப்ளீஸ். உன் மனசுக்குள்ள வந்தேன், கனவுலகில் நின்றேன். இந்த கதையே காதல் கதையும் உந்தன் மனம் நான் வென்றேன். இன்னும் சரியெல்லாம் அது எனக்கே நாம் இணைந்து கொண்டால் நல்லதம்மா, நெஞ்சமம்மா சொல்லுதம்மா, காதல் விதை நான் போட்டேன். என்ன மாயம் செஞ்சாயோ நான் உன்னை நினைக்க. என்ன மந்திரம் செஞ்சாயோ நான் உன்னை பறிக்க. ஏதேதோ சொன்னதாலே மேலும் தொட்டதாலே சொன்னாலே போதாதே வா வா வா. வனமே நீதான், வரமே நீதான், வந்த வேளையில் நானாக இல்லடா. ஏய் மகி, அடிய திருட்டு ராஸ்கல், எதுக்குடி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? தூக்கம் வரலையடி, செத்துருவேண்டி. சுட்டத மனம் ஏனோ இரவினிலே காதல் கொண்டு நானும் உண்மையல்லவா இந்த உறவு, கொஞ்சம் புதுசாய் மிஞ்சினது வரலாறு. நானும் பிறந்தேன் உனக்காய், சின்ன பறவை சின்னஞ்சிறிய லவ்வே. இவைகளே மேகமெல்லாம் தாகம் கொண்டாய் காதல் மனம் மாறாதே. நான் கண்ட பெண்ணுலகில் நீ வந்தாய் புதிதாய், நான் கொண்ட வாழ்வெல்லாம் நீ தந்தாய் பரிசாய். ஜென்மமெல்லாம் மாறிப்போச்சு, நாமெல்லாம் மாறிப்போச்சு, ரோஜாவே வம்பிழுத்து வா 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 வா. சிலையே நீ வா, சிறகாய் நீ வா, சின்ன நெஞ்சிலே நீ சிந்து பாடவா. வனமே நீதான், வரமே நீதான், வந்த வேளையில் நானாக இல்லடா. நீ எந்த நெஞ்சிலே பூத்தமை காதலி, உள்ளத்தில் கனவோ கோடியே. என்னோட நெஞ்சிலே கொஞ்சமா நெஞ்சமா, நீ என்னை கட்டிக்க இஷ்டம் போலவே. இங்கு ஆளில்லா இந்த வேளையில் நாம் பாடி வைப்போம் வா வா வா. ஹலோ, நான் சித்துவோட அப்பா பேசுறேன். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? மகி வீட்டில் இருக்காளா, வெளியே போயிருக்காளா? இல்ல, வீட்டில் தான் இருக்கா. உங்க போய் இங்கே தான் இருக்கான். சீக்கிரமா பேசிட்டு போன வைங்க. இன்னைக்கு சித்துவோட பர்த்டே. சித்து, ஏன் பர்த்டே அப்பதான் உன் பர்த்டேமா? யோ சித்து, ஏன் பர்த்டே அப்பதான் உன் பர்த்டேன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லல?
இப்ப நான் உனக்கு கிரீட்டிங் சொல்ல போறேன். எப்படின்னு பாக்குறியா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. போன வருஷம் பர்த்டேப்போ அங்கே ஸ்டேட்ஸில் இருந்தான், எங்களால் சரியாக கொண்டாட முடியல. இந்த வருஷம் பர்த்டே ஆச்சும் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸ்டார் ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் நிலைமை இந்த மாதிரி அவனை எங்கள்கிட்ட பிரித்து வச்சிருச்சு. மகிக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். உங்களவுக்கு கிராண்டாக கொண்டாடுறோமோ இல்லையோ, சிம்பிளாக கொண்டாடுவோம். அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பாருங்கள், தவறி கூட இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. இந்த மேட்ரு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லவ் மேட்ரு இன்னும் டீப்பாக டெவலப் ஆகிடும். எனக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே ஓகே. மகி, என்ன மகி? எப்படி எப்படிமா? என் பாட்டு இன்னைக்கு தான் உன் பாட்டேவுமா? விநாயகா, நீ கிரேட்பா. சித்து, எப்படிடா இருக்க? என்ன பாக்குற? உன்னை முத பார்த்தப்போ நான் உன்னை இந்த ட்ரெஸ்ல தான் பார்த்தேன். நீ இங்க இருந்து போயிருக்கலாம், ஆனா என் மனசை விட்டு போக மாட்டேடா. சித்து, நான் 1000 ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலயும் நீதான்டா எனக்கு புருஷனா வரணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன். கொஞ்ச நாள் உன்னை பிரிஞ்சுதான் இருக்கணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு. உன் இதயத்துல முத்தம் கொடுத்து அதை LMS வழியா அனுப்புறேன். என்ன LMSனா புரியலையா? லவ் மெயில் சர்வீஸ். புஜ்ஜு குட்டி, many more happy returns of the day. செல்லம், உனக்கு நேர்ல வந்து முத்தம் கொடுக்கலாம் தான் நினைச்சேன், முடியல. அதான் போட்டோக்கு முத்தம் கொடுக்கறேன். ஓகேவா? அம்மா அம்மா. என்னம்மா இவ்ளோ சந்தோஷமா ஓடி வர? ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சியா? ரன்னிங் ரேஸ் இல்லம்மா, எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சாங்கல்ல, அதுல எல்லா பசங்களும் அவங்க வீட்ல இருந்து சயின்ஸ் எக்யூப்மென்ட் கொண்டு வந்து வச்சாங்கம்மா. அதுல நானும் கலந்துட்டேம்மா. அதுக்கு தான்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ். குட் கேர்ள். யார் அவ? ஏன் பொண்ணாச்சே? எனக்கு இருக்கிற அறிவு கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கணும்லடி. அது மட்டும் இல்ல, இத பத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தே நான் தான். அவ்வா, அப்பா போய் சொல்றாருமா. ப்ளீஸ் பா, கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு என் தலைமையிலேயே தட்டி வெளிய அனுப்பிச்சாருமா. சரி, அப்ப எப்படி அத ரெடி பண்ண? நான் சொன்னா நீங்க திட்ட மாட்டீங்களே. ஆஹா, திட்ட மாட்டேன், சொல்லு. நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே மஹி ஆண்டி, நீங்களா திட்டுவீங்கன்னு யாருக்கும் தெரியாம ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு ரகசியமா செஞ்சு கொடுத்தாங்கம்மா. ஏடி போடு குடுற? இதெல்லாம் போடு குடுத்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். தேங்க்ஸ். சித்து, உங்க அக்கா மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன். என்னாச்சு அங்கிள்? அம்மா, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? எதுக்கு கீழே இறங்க சொன்னீங்க? ஓ, பஞ்சரா? செயின் வந்துருச்சு, பார்த்தல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செல்லங்களா, ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். டைம் ஆச்சு அங்கிள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? சீக்கிரம் பாருங்க. பாவங்க, நம்ம பிள்ளைய எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. ரெடி ஆயிடுச்சா? அப்பா, போலாம் போலாம். ரைட். எல்லாம் நம்ம தளபதி. அதிர்ஷ்ட தேவதை கதவு தட்டும்போது மூதேவி குறுக்க வந்த மாதிரி. கஷ்டப்பட்டு தொலைக்கட்டும். வா வா. நீ ஏண்டே, சவுப்பு சட்டைய போட்டுக்கிட்டு ஒருத்தங்க செங்கச்சூளா மாதிரி வந்து நிக்கிற, உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதிசயமா வரவரா இருந்தா கூப்பிடலாம், அடிக்கடி வரவர் தானே. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற வீட்லயே பொண்ணை கட்டி இருக்கிற, நல்லா இருக்கிறதுக்கு என்னமா அப்படி எப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சரி, ஏதா இருந்தா உள்ள வந்து பேசு. ஆமா, என்னன்னா பணம் தான் கேட்க போறேன். அத உள்ள இருந்து கேட்டானே வெளிய இருந்து கேட்டானே? பணம் தானே ஏப்பா பண்றேன். நீங்க உள்ள போங்க, கூட்டு போமா. ஏண்டி, உங்க அப்பா பேங்க்குக்கு தானே போறான்? ஏன் எங்க அப்பா மேல நம்பிக்கையே இல்லையா? அவர் கொடுத்ததே இல்லையா? ஏண்டி சண்டைக்காரி மாதிரியே பேசிட்டு இருக்கற? ஏதாவது கறிகிரி எடுத்து வச்சிருக்காங்களா? வாங்க உள்ள. வா, உங்க ஆத்தா 3 வேளையும் கறியாத்தானே திம்பா. கறி இல்லாம கண்ணாம. நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டேன். ஏய் வாங்கடி, இங்க என்னடி லுக் விட்டுட்டு இருக்கற? மனுஷனுக்கு பசி எடுத்துட்டு இருக்குது. போ சார். என்னையா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல இவன் வேற. டேய் பசிக்குதுடா, என்னடா பேசணும்? இங்க இல்ல, வெளியே. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ அம் கோவில்பட்டி வீரலட்சுமி.
மாண்டி விருமாண்டி சிவாஜி பாஸ் பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல அது உன் செல்போன்ரா வைப்ரேட் ஆயிருக்கு உன் பேரை சொல்றேன் மல்லு மருத மல்லு ஐயோ டேய் என்னடா நடக்குதுங்க என்ன எங்கடா கூட்டி போறேன்னு சொன்ன கூட்டி வந்து இந்த லூசு பட்டாளத்துல விட்டுருக்க டேய் பெட்டியை குடுறா. இந்தா மாப்ள டச்சி அந்த பெட்டி எடுத்து குடுறா. ஓ அதுவா இந்தா சீக்கிரம் குடுறா அப்படி சார் என்னது பணப்பெட்டி யாருக்கு உங்களுக்கு எனக்கா குடு பத்தலாம் சொல்லுங்க இன்னொரு பெட்டி தர்றேன். டேய் மேட்ருக்கு வாடா. தேங்க் யூ மச்சான். சார் இப்போ கோடீஸ்வரனா இருக்கிற எங்க அப்பா ஒரு காலத்துல சாதாரண கூலி தொழிலாளியா தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க போன ஒரு பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. ஏமா இப்படி ஒரு முடிவை எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் அவர் மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அப்பதான் எங்க அப்பா ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு. என்ன முடிவு? எங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரு, நீ சாக கூடாது, உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏழையா இருந்த எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணோன்னு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு சார். பாழா போறது பசுவாயிலன்னு சொல்லுவாங்க. புதுசா இருக்கிற சிலையை விட பூமிக்கடியில கிடைக்கிற சிலைக்கு தான் மரியாதை அதிகம். பழசுன்னு யாரும் தூக்கி போடுறது கிடையாது. சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல சார். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். சார் தயவு செய்து பெரிய மனசு பண்ணி தற்கொலை பண்ற மூட்ல இருக்கிற உங்க வைஃப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அப்பா மாதிரியே என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆக்குங்க சார். சார் உங்க கோபம் நியாயமானது சார். சார் இதே கேள்வி வேற ஒரு மானஸ்தங்கிட்ட கேட்டிருந்தா நீங்களாவது அறையோட விட்டீங்க, வேற ஒருத்தராவது வெட்டியே போட்டுருப்பா சார். இருந்தாலும் சார் உங்க மனசை மாத்ததுக்காக நாங்க சொன்ன போய் இதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மையாவே நான் சொன்னதெல்லாம் நான் உயிரா மதிக்கிற என் தாய் மேல சத்தியம் சார். சார் பெட்டி எஸ். போதும். என்னங்க அங்க பாருங்க. எங்கடி கிளம்பிட்டீங்க? நான் போயிட்டு வரேன் மாமா. நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க. இல்ல நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா கோச்சிட்டு போறாரா? ஏமா ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணி சொல்லுமா. அப்பா பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறமா. அப்பா நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்லப்பா. அவர் இனிமே பணம் வாங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரே நாள் திடீர் மாட்டாரு. அவர் மனசு மாறினதுக்கு காரணமே சித்து தான்ப்பா. சித்துவா? அப்பா போயிட்டாருப்பா. அம்மா போயிட்டாரு. நாயகா சார், நேத்து நாங்க பேசின விஷயம் உங்க மனசை பாதிச்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் தான் லைஃபை சரியா புரிஞ்சுக்காம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. கட்டின பொண்டாட்டியும் குழந்தைகளையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா இந்த குடும்பம் மட்டும் இல்ல சார், இந்த ஊரே உங்களை பாராட்டும். இந்த குடும்பத்துக்கு லவ் மேரேஜ்லாம் பிடிக்காது. அதனாலதான் நான் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன். நீங்க பெரியவங்க சமூகத்தோட கல்யாணம் பண்ணுவங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷமா இருக்கணும் சார். இல்லைன்னா அந்த கல்யாணத்துல உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். நீங்க பாருங்க சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சார் நீங்க அவரோட மருமகன்னு அவர் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். கண்டிப்பா தம்பி, நான் வரேன். பாத்தீங்களா சித்து எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. அவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டாங்க. டேய் என்னால நம்பவே முடியலடா. என்னால தான்டா நம்ப முடியல. டேய் நீ சொல்றது உண்மையாடா? இவங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன்டா. நீ வேணா பாரு, ஆர்த்தி இந்த காம்பவுண்ட் சேர் ஏறி இந்த ஏணி வழியா இறங்கி என் கூட ஓடி வர போறாடா. ஓடி போய் அவ எங்க கூட்டி போறாளோ அங்கல போக வேண்டியதாண்டா. என்னடா பூமி ஆடுது? பூமி இல்லடா ஏணி. அப்படினா ஆர்த்தி வந்துட்டா. பாத்து மெதுவா மெதுவா. அப்படிதான். சங்கர் நான் வந்துட்டேன். நீ ரெடியா? ஏன் கத்துற? ஒப்பன் காதுல விழுந்துற போகுது. நான் ரெடியா தான் இருக்கேன். வா. டேய் ஒழுங்கா புடிங்கடா. அந்த சைடே விழ போறேன். என்னடா மூணு பேர் சரி ஏணிய உருப்படியா பிடிக்க மாட்டேங்கிறீங்க. பின்னாடி எங்க அப்பா ஒத்தால சூப்பரா ஏணிய புடிச்சாரு. எது? உங்க அப்பே ஒண்டியா ஏணிய புடிச்சானா? அட பாரு. எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டர் கிட்ட போனா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்லுவார். நானும் 66வது தடவையா வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணிட்டேன். எல்லார் நிலைமையும் இப்படிதான் ஆச்சு. சரி மண்ணை போட்டு மூட்டு வீட்டை பார்த்து போலாம். இல்ல ஆர்த்தி, இந்த தர டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போலாம். அப்படி அந்த டாக்டர் சொன்னானா அவனை நான் உயிரோட கொளுத்துவேன். தூக்குடா சீக்கிரம்டா சீக்கிரம் வாடா. நான் அப்பவே
சொன்னேன் இது தேராது, இதை தூக்கிட்டு வராதீங்கன்னு. நான் சொன்ன மாதிரியே சொல்லுவான் பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா பழைக்க வச்சிருப்பேன்னுவான். அவன் மட்டும் அப்படி சொல்லட்டும், அவனை ஆப்புதான். இரு பாப்போம். என்னது சவுண்டே கேட்கல? ஸ்டெத்தஸ்கோப்பை காதுல வச்சு பார்க்கணும் டாக்டர். கரெக்ட், மறந்துட்டேன். நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. உண்மையான டாக்டர் ஓகே, நல்லா விடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தயவு செய்து நீங்க கோவப்படக்கூடாது. நாங்க கோவம்லாம் படவே மாட்டோம் டாக்டர். நீங்க தாராளமா சொல்லலாம். உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஏன் டாக்டர்? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தா கூட உயிரோட பாத்துக்க முடியாது. ஏன் டாக்டர்? எல்லா டாக்டரும் ஒரே ரூட்ல தான் போவீங்களா? அது என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் உங்க வாயில வராதா? கொஞ்சம் நான் பேசுறத கேக்குறீங்க? சரி சொல்லுங்க. நீ பேசுறத நாங்க கேட்டு என்ன பண்றது? இவன் பொழைச்சிருவானா? வன்முறை வேணாங்க, என் உடம்புக்கு அது ஆகாது. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம். டாக்டர், உங்க வாட்ச்ல இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? ஒரே நிமிஷத்துல நிக்கிறீங்களே, யாருங்க நீங்க? ஐயோ, பாதிக்கப்பட்டவன் டாக்டர். நீ சுமாரு, நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தா கூட என்ன நீங்க உயிரோட பாத்துக்க முடியாதுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, 6 மாசமா இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு பேஷண்ட் கூட வரலைங்க. ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. 6 மாசமா ஆஸ்பத்திரிக்கு வாடகை கொடுக்கல, சம்பளம் கொடுக்கலன்னு கம்பவுண்டர் ஓடி போட்டா. நர்ஸ் ரோசி கிட்ட நான் உயிருக்கு உயிரா பழகிருந்தாங்க. அந்த சம்பளம் தரலன்னு ஓடி போச்சு. யார் அவன்? ஐயோ, பாதிக்கப்பட்டவன். ரோசியாலையா? இல்ல இல்ல இல்ல, இது வேற வேற. நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த ரோசியால நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். சுகமே உருவாக்கி சொர்க்கத்துக்கு போலான்னு கையில ஒரு பாட்டில் எடுத்து வச்சேன். கையாரா கையில பாட்டில் எடுத்து வச்சேன். சரக்கு பாட்டிலா? நீமா? ஐயோ, நான் இல்ல, உங்களை கேட்டேன். விஷம் பாட்டிலுமா? அந்த பாட்டில கையில எடுத்தேன். எத்தனை வாட்டி டாக்டர் பாட்டிலே கையில எடுப்பீங்க? யோ, யார் நீ? யார் பாவன்? தலையை விரிச்சு போட்டு ஆஸ்பத்திரி வந்துட்டான். அது பாதிக்கப்பட்டவன். யாரு? முடி வெட்டவனாலயா? இல்ல இல்ல, இது மனநிலை. நீங்க சொல்லுங்க. சொல்றேம்மா. அப்படி கஷ்டப்பட்டு அந்த விஷ பாட்டில குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலதான் நீங்க வந்து இத பொத்துன்னு போட்டீங்க. அந்த சந்தோஷத்துல நான் விஷ பாட்டில தொப்புன்னு தூக்கி போட்டேன். இவன் உயிர் இனிமே என் கையில. இவனை சாமானியத்துல விட்டவே மாட்டேன். இவனை வச்சு இந்த 6 மாசம் வாடகை பாக்கி இருக்க இதே பில்டிங்க நான் சொந்தமா வாங்குறேன். சம்பளம் பாக்கி இருக்கிற அந்த கம்பவுண்டரையும் நர்ஸ் ரோசியும் நான் மறுபடியும் வச்சுக்கிறேன். ஏமா வேலைக்கு வச்சுக்கிறேன் சொன்னமா? பிடிக்கிறேன் பிடிக்கிறேன், முட்டதெல்லாம் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். இதை வச்சு வெற்றின்ற ஏணியில ஏற போறேன். மறுபடியும் ஏணியா? கம்முனு பண்றா. இப்ப நான் ஆபரேஷன் பண்ண போறேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க, சொல்லி அனுப்புங்க. டேய் அடங்கமா போறா. டேய் புடி புடி போல இருக்க பைத்தியக்கார டாக்டர் வாடா, ஓடிடலாம். நல்ல வேலை. வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சித்து எப்படி இருக்கா? அவனோட புத்திசாலித்தனத்தினால எங்க எல்லாரும் மனசையும் இடம் முடிச்சிட்டான். உங்க பொண்ணு மட்டும் என்ன, அன்புங்கிற வலையால எங்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டா. இனிமே நீங்க கூப்பிட்டா கூட அவனை யாரும் அனுப்புறதா இல்ல. ஐயோ, எங்களுக்கு அவன் திரும்ப வேணும். சரி, தாராளமா எங்க பொண்ணை திருப்பி அனுப்புங்க, உங்க பையனை திருப்பி அனுப்பிச்சிடுறோம். உங்க வீட்டு பொண்ண நாங்க திரும்ப அனுப்புறதா இல்ல. ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? என் ஒய்ஃபுக்கு என்னங்க பதில் சொல்றது? அவளை எங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டோன்னு நீங்க போய் சொல்லுங்க. நான் உண்மைதாங்க சொல்றேன். சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பாருங்க. வரேங்க. வாங்க வாங்க வாங்க. அண்ணே அண்ணே, அப்புறம் பேசுறேன். அந்த 2 குடும்பமும் சேர்ந்து உங்களை ஏமாத்திருச்சுனே. நான் சொல்றது சத்தியம் அண்ணே. டேய், நான் கிங்குடா. என்ன எவனும் ஏமாத்த முடியாது. டேய் பரட்ட பாஸ்கர், எங்கடா இருக்க? என்னங்க என்னங்க, இங்க வாங்களே. அங்க பாருங்க. ரெண்டு குடும்பமும் ராசி ஆயிட்டீங்க. நான் அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. எங்க குடும்ப ராசி உங்களுக்கு ஆத்திரம். அவனே நான் மதிக்கிறதுல நீ ஒரு அல்ல கை போன வழி. பாஸ்,
நல்ல கைதான் பாஸ். உங்க 2 குடும்பத்தையும் அள்ளிட்டு வர சொல்லி அண்ணன் உத்தரவு போட்டிருக்காரு. கிழிச்சிருவீங்களா டாய்? ஐயோ என்னங்க? போலீஸ் ஃபோன் பண்ணு, போலீஸ் ஃபோன் பண்ணு போ. ஏய் தூக்குடா. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? யாரா நீ? சித்து. என்ன பாக்குறீங்க? அடிதடியில் இறங்குறது தப்புதான். நான் ரவுடி இல்ல. ஆனா உயிருக்கும் மானத்துக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னால சும்மா எல்லாம் இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? சொல்லுங்க, கேக்குறேன்ல. சும்மா சத்தம் போடாத. ஆதாரத்தோட தான் உங்க அப்பனுங்களை பிடிச்சு உள்ள போட்டிருக்கேன். என்ன ஆதாரம்? ஆதாரமா? உங்க அப்பா கார்ல அபின் இருந்தது, உங்க அப்பா ஸ்கூட்டர்ல கஞ்சா இருந்தது. போய் நிச்சயமா இது யாரோ செஞ்ச சதி. யாரோ செஞ்ச சதி இல்லடா, எல்லாம் என் மச்சான் கொலகாரப்பாவை செஞ்ச சதி. இன்ஸ்பெக்டர், மரியாதையா அவங்களை விட்டுருங்க. இல்லனா கிழிச்சிருவீங்களா? டேய், நீங்க வெறும் ஸ்ட்ரீட் ரவுடி தான், அவன் ஸ்டேட் ரவுடி. நீங்க ஒருத்தரை அடிச்சுக்கிற குரூப், அவன் ஆளைய தூக்குற குரூப். இங்க பாரியா, அவனுக்கும் எனக்கும் நிறைய டீலிங்ஸ் இருக்கு. என்ன பண்றது? உங்களை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. இந்த பாருங்கப்பா, நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்க அப்பனுங்க பத்திரமா வீடு திரும்புவாங்க. விக்கி, நீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் எல்லா விஷயத்தையும். வேண்டாம், இந்த விஷயம் மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சா டேய், நான் நினைச்சேன்னு வச்சுக்க, உன் தம்பி மட்டும் இல்ல, உங்க 2 குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நாரா கிழிச்சிருவேன். அதுக்கப்புறம் கௌரவமா வாழ்ந்த உங்க 2 பேரோட குடும்பம் நாக்க புடுங்கிக்கிட்டு தான் சாகணும். இன்ஸ்பெக்டர், மரியாதையா கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரையும் கூடு விட்டு கூடு மாத்திருங்க. புரியலையா? அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்கடா. இல்ல உங்க 2 குடும்பத்தையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஏய், சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காது. ஏன்னா இங்க நான் மட்டும்தான் சத்தம் போடணும். கெட் அவுட். இதுக்காடா சித்து நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட? அவங்க மனசை மாத்த போறேன்னு அவங்க வீட்டுக்கு போனேன். இப்போ நீயே உன் மனசை மாத்திக்கிறேன் வீட்டுக்கு போறேன்ற. என்னடா சிது, உனக்கு அங்க என்ன நடந்தாலும் கூட நாங்க இருக்கோம்டா. நீ தைரியமா இரு. என்னடா சொல்ற? ஏய் இல்லடா, அந்த கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சது. எங்க 2 குடும்பமும் பெரிய ஆபத்துல இருக்கு ஆர்த்தி. இந்த 2 குடும்பமும் எங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நானும் மகி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்டா. அவங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படி ஒரு காதலே வேண்டாம் தான் நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு வேற வழி தெரியலடா. அதுக்காக இந்த முடிவு. நான் என் வீட்டுக்கே போறேன், அவ வீட்டுக்கு போட்டோம். அதான எல்லாருக்கும் நல்லது. நான் கிளம்புறேன்டா. இதா யோசிக்கலாம். டேய் 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 சித்து, போ வேண்டாம்ப்பா. நான் வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். உங்க சாவுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தேவையில்லை. உங்க உயிரை விட இந்த காதல் எங்களுக்கு பெருசு இல்லை. ஆண்டி, இது நீங்க வாங்கி கொடுத்த கப் ஆண்டி. இதே மாதிரி நான் நிறைய கப்பு வாங்கினா தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போவாதீங்க ஆண்டி.
வாழும் வெண்ணிலா நான் கனவிலே கண்ட ராசி என்றால் இதுவே நிஜமம்மா பூத்தாலே வந்தே பாரம்மா அந்த வாரம் தினசரி சுந்தரியாலோகம் இந்த காலம் தினசரி மாறும் பூலோகம் நான் இத்தனை நாளா உன்னை எண்ணி வாழும் வெண்ணிலா நான் கனவில் கண்டேன் ராசி என்றால் இதுவே நிஜமம்மா நம்ம மகிய காணுங்க. என்ன சொல்றீங்க? வீடு பத்தி தேடி பாத்தியா? வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணுங்க. கோயிலுக்கு போயிருக்கா? நமக்கு சொல்லாம எப்பங்க போயிருக்கா? என்ன நீ சொல்றீங்க? வா நீ. சொல்லுமா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதம்? எத்தனை நாளைக்கு இதே கேள்வியை கேட்பீங்க? அவன சம்மதத்துக்கு அறிகிறோன்னு உனக்கு தெரியாது? ஹலோ மிஸ்டர், பழமொழியை நம்பி பதிவு பண்ண முடியாது. எதையும் சட்டப்படி செய்ய முடியும் பை லா. இது உங்க வீடு இல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ். ஆபீசர், நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் வீட்டையே என் கூட கொண்டு வந்திருக்கேன். புரியல? அங்க பார். சரோஜா சரோஜா சாமா நிக்காலோ. இப்பவே என் கல்யாணத்தை நடத்தி வை. உன் சரோஜா வீட்டுக்கு கசங்காம போய் சேரு.
கூட்டு போங்க. அடிச்சு தூக்குங்கடா. போங்கடா போங்கடா. சீக்கிரம் கூட்டு போங்க. என்னாச்சு? ஆமா. மகே தூக்கிட்டு போங்க. நான் வந்து நீங்க போங்க. மகி 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 இங்க பாரு மகி 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 இங்க கூட பேசு மகி 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 இங்க பாரு மகி மகி இங்க பாரு மகி மகி ஐயோ மகி மகி இங்க பாரு மகி கூட பேசு மகி மகி தாய் பாசத்தோட கொடுக்கிற முத்தம், அப்பா அன்போட கொடுக்கிற முத்தம், நண்பன் நட்போட கொடுக்கிற முத்தம், இதையெல்லாம் விட காதலி காதலனுக்கும் காதலன் காதலிக்கும் கொடுக்கிற முத்தத்துக்கு சக்தி அறியுங்க. முடங்கி போன மூச்சு காத்த கூட அவங்க கொடுக்கிற முத்தம் திரும்ப கொண்டு வந்தாங்க. அண்ணே இங்க பாருங்க, இங்க பாருங்க, மகி கொண்டு ஆகல, மகி கொண்டு ஆகல, மகி இங்க பாருமா, இங்க பாருங்க அவளுக்கு ஒண்ணு ஆகல.